அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக எதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி முதலாவது தீர்மானிக்க வேண்டும். எனக்கு இப்ப என்ன தேவை? அந்த தேவையை அறிந்து நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கிற போது, ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே நீங்க இதை தாங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு இதை தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்ல மாட்டார். நீ பாவம் செய்ய சான்ஸ் கேட்டீங்கன்னா உன் ஜெபம் அருவருப்பா இருக்கும். சில நேரத்துல ஆண்டவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, நீங்க ஜெபிச்சுக்கிட்டே இருப்பீங்க, கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, அவர் சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. யாரை பார்த்து? வேதத்தை கேளாதபடி ஜெபிக்கிறவருடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பா இருக்கு. பைபிளே வாசிக்கிறது இல்லை, பைபிள் சொல்றதை கேட்கறதே இல்லை. ஆனா எனக்கு மட்டும் இது வேணும், எனக்கு மட்டும் அது வேணும் நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் அந்த ஜெபத்தை பார்த்து, அது என்னத்த பண்றது, எவ்வளவு சொல்றேன் கேட்கவே மாட்டேங்குது. நம்ம சொல்லுவாங்கல்ல, எவ்வளவு சொல்லி கேட்க மாட்டேங்குது, திருந்தவே திருந்தாத கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பதில் சொல்லிடுவோம், ஏதாவது சொல்லிடுவோம், ஏதாவது ரியாக்ஷன் பண்ணுவோம். ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, நீ வேதத்தை வாசிக்காதபடி, வேதத்தின்படி நடக்காதபடி, தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளாதபடி நீ என்ன ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபம் அவர் காதுக்கு கேட்கும், ஆனா பதில் கிடைக்காது. அந்த ஜெபத்தை அவர் அருவருப்பா பார்ப்பார். இன்னைக்கு தூபமாய் நறுமணமாய் சுகந்த வாசனையாய் பாட்டெல்லாம் அப்படி பாடுவோம்ல, தூபமாய் நறுமணமாய், அந்த நம்முடைய பலிகள், நம்முடைய ஜெபம் அவருக்கு தூபமாய் நறுமணமாய் சுகந்த வாசனையாய் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னா, அவர் வார்த்தையின்படி நடக்கிறவர்களாய், அவர் வார்த்தையை கை கொள்ளுகிறவர்களாய் நீங்கள் காணப்படுகிற போது, நீங்க இருதயத்திலே நினைக்கிற போதே கர்த்தர் அதுக்கு பதில் தருவார். நினைச்சதானே அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாரு, நம்ம இருதயத்துல நினைக்கிற போது, நம்ம ஜெபிப்பதற்கு முன்பாகவே, உங்க வாயில வார்த்தை புறப்படுவதற்கு முன்பாகவே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்க உங்களுக்கு பதில் வரணும், நீங்க கேட்கறது கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிறவர்களாய், கேட்கிறவர்களாய், கை கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்க வாசிக்கிற போது, இந்த வசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதன்படி கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான். வேத வசனத்தை என்ன பண்ணும், கேட்கணும், அதை வாசிக்கணும், கேட்கணும், கை கொள்ளணும். பல நேரத்தில் நம்ம கேட்போம், வாசிப்போம், கை கொள்ளாமல் விட்டு விடுவோம். இன்னைக்கு உங்க ஜெபத்துக்கெல்லாம் பதில் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, முதலாவது பெற்றுக்கொள்வதற்கு பேசிக் ஃபவுண்டேஷன் என்னன்னா, how you can receive anything from the Lord. அது ஆசீர்வாதமா இருக்கலாம், வல்லமையா இருக்கலாம், ஸ்தோத்திரம் வரங்களா இருக்கலாம், கிருபைகளா இருக்கலாம், எது கேட்குறீங்களோ அதை ஆண்டவர் என்ன செய்வேன்னு சொல்றாரு, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், கேட்கிற எவனோ பெற்றுக்கொள்கிறான். இந்த கேட்கிறவன் தகுதியுள்ளவனாய் கேட்க வேண்டும். நான் 10வது ஃபெயில் ஆயிட்டேன், ஆண்டவரே என்னை கலெக்டர் ஆக்குங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இவர்கள் கேட்கிறது, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கார்கள் அப்படின்ற மாதிரி. நான் 10வது ஃபெயில் ஆயிட்டேன், என்னை கலெக்டர் ஆக்குவோம் ஆண்டவரேன்னு சொன்னா, ஆண்டவர் என்ன பண்ணுவார், உன்னை கலெக்டர் ஆக்குவேன், நீ என்ன பண்ணு, படி, 10வது பாஸ் பண்ணு, +2 பாஸ் பண்ணு, அட்லீஸ்ட் ஒரு பேச்சுலர் டிகிரியை முடி, அதுக்கு பின்னால என்ன பண்ணும், யூபிஎஸ்சி அப்ளை பண்ணு, அப்புறம் போய் எழுது, அதெல்லாம் ஆண்டவர் கற்றுக் கொடுப்பாரு, அதுக்கு உதவி செய்வாரு. அதெல்லாம் முடியாத ஆண்டவரே, நான் 10வது ஃபெயில் தான், இப்படிதான் இருப்பேன், ஆனா நான் கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னா, கலெக்டர் ஆபீஸ்ல பியூன் வேலை கூட கிடைக்காது. அதனால் நீங்க என்ன பண்ணா, நீங்க கேட்கிறதை கொடுப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். முதல் காரியம் என்னன்னு சொன்னா, வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை ஸ்தோத்திரம் தியானிக்கணும்,
தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும், அவைகளை கை கொண்டு நடக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் கேட்கிறவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். இரண்டாவது, பெற்றுக்கொள்வதற்கு அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வது இன்னும் நம்ம எதிர்பார்க்கிறத விட அதிகமா இருக்குன்னு சொன்னா நாம் விதைக்க வேண்டும். அந்த விதைக்கிறதை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். நீங்க சில நேரத்தில் விதைப்பீங்க. பைபிள் என்ன சொல்றதுன்னா, நம்ம விதைச்சிட்டோம்னா பிசாசு வந்து என்ன பண்ணுவானா, பொறுக்கிட்டு போயிடுவான். அவன் பொறுக்கிட்டு போறது மாத்திரம் இல்ல, கூட என்னத்தை விதைச்சிட்டு போயிடுவான், களையை விதைச்சிட்டு போயிடுவான். இன்னைக்கு நீங்க சர்ச்சுக்குள்ள வந்து ஒரு தீர்மானம் எடுப்பீங்க, இன்னையிலிருந்து நான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையில இருந்து ஒரு நாள் கூட லேட்டாவே வர மாட்டேன் அப்படின்னு. நீங்க காலையில எந்திரிக்கும் போதே பிசாசு லேசா கொஞ்சம் தலைவலியை கொடுப்போம். அது தலைவலிக்கிற மாதிரி இருக்குதே, அவங்க குழந்தை அப்பதான் தும்மும். வெளியில பாத்தீங்கன்னா 4 தூரல் போட்டுட்டு இருக்கோம். இப்ப நீங்க உங்க தீர்மானம் நிறைவேற முடியாதபடிக்கு உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கும், வீட்டுல சில தடை இருக்கும், வெளியில சில தடை இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுவீங்க, சரி இன்னைக்கு வீட்டிலே உட்காந்துடலாம். இப்போ உன்னுடைய தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த தடைகளை மேற்கொண்டு நீங்கள் ஜெயிக்கிறவர்களாய் காணப்படுத்தால் உங்களை ஜெயிக்க வச்சிருவாரு. அல்லேலூயா. நாலஞ்சா நடையிட்டோம், தலைவலி தானே வரட்டும், ஜுரமா வரட்டும், நான் சர்ச்சுக்கு போறேன் அப்படின்னு வந்துட்டீங்கன்னா நீங்க வர்ற வழியிலேயே எல்லாமே கிளியர் ஆயிடும். அல்லேலூயா. சூழ்நிலையெல்லாம் பார்க்காம, சூழ்நிலையை பார்க்காத சூறாவளியை பார்க்காதன்னு ஒரு பாட்டு பாடுவாங்க தெரியுமா, உன்னில் இருக்கிற இயேசுவை நீ பார். இங்க இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அடுத்து முதலாவது என்ன பண்ணணும், உங்களை நீங்க ஆராய்ச்சி பண்ணி வேத வசனத்தை வாசித்து அதை கை கொண்டு நடக்க வேண்டும். இரண்டாவது காரியம் நீங்க என்ன பண்ணணும்னா விதைக்க வேண்டும். விதைக்கிறது எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும்னா சிறப்பானதை விதைக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் விவசாயம் செய்வீங்க? சரிங்களா. நீங்க என்ன பண்றீங்கன்னா, என்ன காட்டுல என்ன பயிர் வச்சிருக்கீங்க? மல்லாட்டா, வேர்க்கடலை, நிலக்கடலை, மல்லாட்டா. இல்லப்பா, நான் ஒரே பேரை சொல்றேன். வேர்க்கடலைனாலும் மல்லாட்டானாலும் எல்லாம் ஒன்று தானே. இல்லை, இப்போ நீங்கள் விதைச்சிட்டீங்க, மல்லாட்டை விதைச்சிட்டீங்க, விதைச்சிட்டு அறுவடை நேரத்தில் போய் அறுத்தீங்கன்னா ஆளுவலி கிழங்கா வரும், மரவள்ளி கிழங்கா வரும், என்ன வரும்? அதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 உள்ளது, 3 உள்ளது, 4 உள்ளது, சகப்பா உள்ளது, வெள்ளையா உள்ளது, இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் இருக்குல்ல. அதில் எந்த வெரைட்டி வேர்க்கடலையை விதைச்சிங்களோ அதுதான் உங்களுக்கு அறுவடையாக கிடைக்கும். நான் எங்கள் வாலிப பிள்ளைங்கள்ட்ட சண்டே கிளாஸ்லாம் சொல்லுவேன், நீ 20 ரூபா நோட்டை விதைச்சின்னா அந்த மரத்தில் 20 ரூபாயா காய்க்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் உங்கள் பிள்ளைங்க ரொம்ப நல்ல ஆசீர்வாதமாக செல்வ சீமானா கோடீஸ்வரனாக இருக்கணும்னு விரும்புகிறீங்களோ அவங்கள்ட்ட நீங்கள் 100 ரூபா காணிக்கப்படுவீங்க, உங்கள் வீட்டுக்காரர் 50 ரூபா காணிக்கப்படுவார், பையன் 50 ரூபா 10 ரூபா காணிக்கப்படுவான், பொண்ணு 5 ரூபா காணிக்கப்படும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், என் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு விதைக்கிற போது நேர்த்தியானதை சிறந்ததை கர்த்தருக்கென்று வச்சான். நீங்கள் 2 வெள்ளி காசு கொடுத்தா கூட அதை கர்த்தர் பார்க்குறாரு, உங்கள் இருதயத்தை பார்க்குறாரு, உங்கள் சூழ்நிலையை பார்க்குறாரு. இந்த நோட்டு அமௌண்ட்டு அப்படிங்கிறத விட உங்கள் ஹார்ட், நோட்டை விட ஹார்ட், உங்கள் இருதயத்தை ஆண்டவர் பார்க்குறார். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை கர்த்தர் என்ன செய்வார், நமக்கு பன்மடங்காய் திரும்ப தருவார். பெற்றுக்கொள்ள வேணும்னு சொன்னால் நீங்கள் ஓ மை காட். சரி, இப்போ நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும்னு சொன்னாக்க, ஒன்று வேதவசனத்தை வாசிக்கணும், வேதவசனத்தின்படி நடக்கணும், அதை கை கொள்ளணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்காக விதைக்கணும். மூன்றாவது என்ன செய்யணும்னு சொன்னால் உண்மையாக இருக்கணும். அல்லேலூயா. நான் பாஸ்டர், அதனால் ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன்.
எங்கள் சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெகுலராக ஒரு கவர் வரும், தசம பாகம்னு டிக் பண்ணியிருக்கோம், 200 ரூபா அதில் இருக்கும். மாதத்தில் 2000 ரூபா தான் சம்பளம் வந்துருமா, 200 ரூபா தசமானா 2000 தானே. எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் கேட்டேன் நான், தசம பாகம்னா என்ன அப்படின்னு. சிலர் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்புறம் தசம பாகம்னு டிக் பண்ணுவாங்க, அமௌண்ட் எழுத மாட்டாங்க. இப்போ நான் இப்போ சமீபத்தில் ஒரு கவர் எடுத்துக்கேன், நான் ஒரு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அவன் வந்து பொய் சொல்லக்கூடாது, அவன் அந்த கவரில் பேர் எழுதுனவன் அவன் பொய் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட் போட்டு எழுதி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஜனவரிக்கு அந்த கவர் ப்ரிப்பேர் பண்ணி தருவேன். முடிஞ்சால் ஐயா மேத்யூ ஐயாவுக்கு நான் தரேன் ஒரு 1000 கவர், உண்மையான விசுவாசிகளாக நீங்கள் மாறுறதுக்கு. தேவனுக்கு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருப்பீர்களானால் அநேகத்தின் பேரில் கர்த்தர் உங்களை அதிகாரியாக மாற்றுவார். ஹல்லேலூயா. நாங்களாம் இந்த செஞ்சிக்கு ஐயா வரும்போது அப்படியே காரில் அப்படியே பைக்கில் அப்படி சூப்பராக வந்தார்னு நினைக்கிறீங்களா? எப்படி வந்தார் தெரியுமா? யாருக்கு தெரியும் அவர் இங்கே வந்தது? என்னமா, ஃபஸ்ட்டு நடந்து வந்தார், அப்புறம் சைக்கிளில் வந்தார், அப்புறம் 2 வீலரில் வந்தார், இப்போ காரில் வராரு. எவ்வளோ பொறாமையாக இருக்குல்ல? எத்தனை பேர் அதை நினச்சி சந்தோஷப்படுறீங்க? ஒன்று தெரியுமா, எங்கள் பாஸ்டர் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. பேசிக்காகவே உங்களை உங்கள் அப்பா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களே, அந்த மாதிரி என்னுடைய தகப்பன் என்னுடைய பாஸ்டர் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கனாவே உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அவருக்கு என்னங்க, சும்மா வாட்டர் சைக்கிளில் வந்துட்டு, எங்கள் ஊர்லலாம் அப்படி உண்டு, பொறாமை ரொம்ப பேர் வந்து சொல்லுவாங்க, இருந்தாலும் என்ன அந்த ஊருக்கு வந்தான், சும்மா வந்தான், ஒரு ஓட்ட பெட்டியை தூக்கிட்டு வந்தான், இன்னைக்கு பாரு அவனை அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற ஊழியக்காரங்களும் இருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் உண்மையாக இருக்க வேண்டும். கொஞ்சத்தில் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது கொஞ்சத்தில் நீங்கள் ஆண்டவருக்கு சபைக்கு உண்மையாக இருக்கணும். உங்களுடைய காரியங்களை நீங்கள் இப்போ உங்களுக்கு ரொம்ப பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டிவி வருது, ஏகப்பட்ட யூடியூப் வருது, இந்த ஜிபே இபே என்னென்ன பேய் எல்லா பேயும் உங்கள் மொபைலில் கொடுத்தா டக்குன்னு அனுப்புனீங்கன்னா எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துடும். ஆனால் சபைக்கு செய்ய வேண்டியதை நிறுத்திவிட்டு ஊர் உலகத்துக்கெல்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னால் அண்ணனுக்கு கொடுப்பாங்க, அங்களுக்கு கொடுப்பாங்க, மாமாவுக்கு கொடுப்பாங்க, தாத்தாவுக்கு கொடுப்பாங்க, இதில் ஒருத்தங்க கூட நம்ம நல்லது கெட்டதுக்கு வந்து நிற்க மாட்டார். நான் எல்லாரும் நேரத்தையும் நேசிக்கிறாரு, நீங்கள் கையும் தூக்க வேண்டாம் சரிங்களா. இங்கே வந்து மோகன் அண்ணனுடைய என்னது இயேசு வீடு இருக்கிறார் பத்திரிக்கை வருது, இந்த ஊழியத்துக்கு வேணும், இந்த ஊழியத்துக்கு வேணும், இந்த ஊழியத்துக்கு வேணும், அவங்க போட்டிருப்பாங்க ஏகப்பட்டது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஐயாவுக்கு தசமமாக கொடுக்கணும் சர்ச்சுக்கு அப்படின்னு எடுத்து வச்சுருப்பீங்க. இதை பார்த்தோன்னே இதுக்கு செஞ்சால் நல்லா இருக்குமே, இந்த பணத்தை தூக்கி அவங்க அனுப்பி விடுவீங்க. அவர் உங்கள் கல்யாணத்துக்கு வருவாரா? உங்கள் வீட்டில் எதனா நல்லது கெட்டதுன்னு வருவாரா? இவர் எங்கன்னா வெளியூரில் இருப்பார், நம்ம பாஸ்டர் எங்கன்னா வெளியூரில் இருப்பார். ஃபோன் பண்ணி ஐயா அந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவார், அந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிச்சு அடிச்சு பிடிச்சி ஓடியாருவார். ஏன்னா இது ஏன் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம என்ன பண்ணோம், சபைக்கும் ஸ்தோத்திரம் ஊழியக்காரர்களுக்கும் உண்மையாய் காணப்பட வேண்டும். இப்போ பெற்றுக்கொள்வதற்கு ஒரு 3 காரியத்தை சொல்கிறேன், இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு விரும்பல நான். ஸ்தோத்திரம், உண்மையாய் நீங்கள் காணப்படுகிற போது கர்த்தர் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். இப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் வேத வசனத்தை வாசிக்கணும். எதை செய்யணும்னு நினைச்சாலும் அதுக்கு அஸ்திபாரம் பைபிள் வசனம் தான். இந்த பைபிள் வார்த்தையை வாசித்து அதை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எத்தனை பேர் வீட்டில் ஒரு 4 சாவி 5 சாவி இருக்குது? சாவி பூட்டு சாவி இல்லையா? வீடு பூட்டுறீங்களா? வீட்டை விட்டு வெளியே வந்தால் கதவை பூட்டுறீங்களா இல்லையா? ஒரு சாவி. நான் சொல்கிறேன் பாரு, பீரோவில் எத்தனை சாவி இருக்கு? அந்த மெயின் டோரு சீக்ரெட்ஸ் குறைஞ்சது இருக்கும். இப்போ அந்த பீரோவில் உள்ள சாவியை தூக்கி கொண்டு வந்து அந்த வீட்டு பூட்டை திறந்தீங்கன்னா திறக்குமா? இல்லை வீட்டு பூட்டு சாவியில் உள்ள அந்த சாவியை எடுத்துகிட்டு போய் பீரோவை திறந்தா திறக்குமா? அந்த மாதிரி பைபிளில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு சில வார்த்தைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார் அஸ்திபாரமா.
சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு சில வார்த்தைகளை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த கோர்ட்லாம் போனீங்கன்னா லாயர் யாருன்னா படிச்சீங்கன்னா கேட்பான், ஐபிசி இந்த செக்ஷன் படி இந்த சொல்லுவாங்க, செக்ஷன் சொல்றாங்க தெரியுமா? ஐயா பாருங்க, என்ன நம்ம தப்பா சொல்லிடக்கூடாதுல்ல. அந்த பீனல் கோடு வந்து சொல்லிட்டு இந்த ஆர்டர் படி இந்த செக்ஷன்ல இது சொல்லிருக்கு, இதனால இவங்களுக்கு ரிலீஸ் பண்ணுங்க, இல்லாட்டி இதன்படி இவங்களுக்கு தண்டிங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி நீ ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னாலும் ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளனாலும் இங்க பீனல் கோடு இருக்குது. இந்த வேத வசனத்துல அடிப்படையா அஸ்திபாரத்தை வைத்திருக்கிறார். நீ இதை செஞ்சேன்னா உன்னை இப்படி ஆசீர்வதிப்பேன், இதை செஞ்சா இது கிடைக்கும். இருக்கா இல்லையா? அப்ப அதை தெரிஞ்சு அந்த சட்டத்தின்படி நீங்கள் யுத்தம் பண்ணுகிற போது கண்டிப்பா என்ன பண்ணுவீங்க? ஜெயிப்பீங்க. சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணாவிட்டால் முடிசூட்டம். நீ சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணினா உனக்கு கிரீடம் கிடைக்கும், நீ வெற்றி பெறுவ, நீ ஆசீர்வாதமா இருப்ப, நீ உயர்வா இருப்ப. அப்ப பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா அதுக்கு வேத வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் செயல்பட வேண்டும். ஒண்ணு ஆசீர்வாதம். ரெண்டாவது, வேத வசனத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு இந்த வேதவசனத்தை பெற்றுக்கொள்வது, ஏசப்பா இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் என்னோட பேசுங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும்? கண்ணை மூடிட்டு பைபிளை திறந்துட்டு குருடன் தடவர் மாதிரி தடவிட்டு அதை வாசித்தா என்ன இருக்கும்? சொல்லுங்க. யூதாஸ் ஆண்டு கொண்டு செத்தான். இது வேணாம் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி மூடிட்டு பைபிள் இப்படிலாம் நல்லா திருப்பி எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் நல்லா கண்ணை மூடிட்டு தோத்திர ஆண்டவர் என்னோட பேசுங்க ஆண்டவர், என்னோட பேசுங்க ஆண்டவர், என்னோட பேசுங்க ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில இருந்து ஏதாவது ஒண்ணு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திறந்தா நான் சொல்லப்பா, நீங்க தான் சொல்றீங்க. இப்படி இந்த வேத பிரைஸ் தி லார்ட். ஓகே விடுங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த வேத வசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் வேதத்தை வாசிக்கணும். இரண்டாவது, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நாம் ஜெபிக்கிற போது நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன், நம்மோடு அவர் பேசுவார், நமக்கு தரிசனங்களை தருவார், சொப்பனங்களை தருவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் நேர்த்தியாய் நம்ம என்ன பண்ணுவாரு? ஏற்ற நேரத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழத்துக்கு சமமா இருக்கு. ஏற்ற நேரத்தில் இப்ப நீங்க என்ன பண்ணீங்க? பழம்லாம் கொண்டாந்து வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? என்ன தட்டில் வச்சிருக்கீங்க? சில்வர் தட்டில் இருக்கிற நேச்சுரலாக கிடைத்த பழங்கள், ஸ்வீட்டு எல்லாத்தையும் வச்சு கொண்டாந்து கொடுத்தீங்க. ஆனால் தேவன் கொடுக்கிற அந்த ஏற்ற நேரத்தில் கொடுக்கிற அந்த வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழத்துக்கு சமமாய் காணப்படும். இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னா என்ன பண்ணணும்னு சொன்னா தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் காத்திருந்த ஆண்டவரே, இந்த நெருக்கமான சூழ்நிலையில இருக்கிறேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் உட்கார்ந்து கேட்டுட்டு இருப்பீங்கன்னு சொன்னா, ஜெபிச்சிட்டு இருப்பீங்கன்னா ஆண்டவருடைய மெல்லிய சத்தம் உங்கள் காதுகளில் கேட்கும். அல்லேலூயா. அவர் ஒரு தகப்பனை போல, ஒரு தந்தையை போல, ஒரு நண்பனை போல, ஒரு தாயை போல உங்க பக்கத்துல வந்து உங்க இருதயத்துல பேசுவார். உங்களுடைய காதுகளிலே அவருடைய சத்தம் கேட்கும். உங்க இருதயத்துல காணப்படுகிற எல்லா வேதனையும் மாறும். என்னுடைய பழைய பைபிள்லாம் நீங்க படித்து பார்த்தீங்கன்னா அங்கங்க ஈரமா இருக்கும், சில வார்த்தையெல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு. என்னன்னா ஆண்டவர் பேசுகிற போது கண்ணீர் தண்ணி அந்த பைபிள்ல ஊத்தி அது சோத்திரம் அப்படியே நனைஞ்சு போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அந்த மாதிரி ஓட்டையா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வேத வசனத்தை தேவன் பேசுகிற போது அந்த வார்த்தை மரித்து போனவனை உயிரோடு எழுப்பக்கூடியதாய் காணப்படும். இருட்டான இடத்துல வெளிச்சத்தை காட்டக்கூடியதாய் காணப்படும். செஞ்சியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. பாஸ்டர் ஞாபகம் தெரியல, அங்கே ஒரு வீட்டில் இருந்தோம். அப்போ நைட் ப்ரேயர் வச்சுருந்தாங்க. நான் சென்னையிலேருந்து வந்துட்டு இருக்கேன்.
வந்துட்டு இருக்கும்போது பயங்கர மழை, ஃபுல்லாக கரண்ட் கட்டு. எனக்கு பஸ் ஸ்டாண்டில் அங்கே இறங்குனா வழியே தெரியல எப்படி போகிறதுன்னு. ரோட்டில் நடந்தால் இவ்வளோ தூரம் இடுப்பளவு தண்ணி. எனக்கு என்ன ஆண்டவரே பண்ணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் சொன்னார் ஸ்ட்ரெயிட்டாக போனார். கண்ணை மூடிக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இடுப்பளவு தண்ணியில் அந்த சூட்கேஸ் தூக்கி தலை மேலே வச்சுக்கிட்டு நடந்து போயிட்டுருக்கேன். உண்மையா ஒன்றும் இங்கே உங்கள் ஊரில் செஞ்சில் நடந்து, அப்புறம் லெஃப்டில் போ, ரைட்டில் போ, இப்படியெல்லாம் கைட் பண்ணிகிட்டே வந்தார். ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்துட்டு அதுக்கு அடுத்து என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. என்ன ஆண்டவரே அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் முன்னால் பாரு அப்படின்னாரு. முன்னால் பார்த்தா மேத்யூ பாஸ்டர் அந்த ஸ்டிக்கர் ஒட்டி இருந்துச்சு. அந்த கதவு தின்னா, எப்படியா வந்த? ஏன்னா வழியே தெரியும். அந்த அளவு ஆண்டவர் அவ்வளோ நேர்த்தியாய் நம்ம நடத்துகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீங்க தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேணும்னு சொன்னா தேவ சமூகத்தில் காத்திருந்து செபிக்கணும். அப்புறம் யூ நீட் ப்ராப்பர் கனெக்ஷன் வித் காட். தேவனோடு கூட சரியான ஒரு ஐக்கியத்தில் நீங்க இருக்க வேண்டும். சில நேரத்தில் இந்த ஃபோன் பேசுறீங்களே, ஃபோன் பேசிக்கிட்டே இருப்போம்ல, அப்போ என்ன ஆகுங்க, அவங்க பேசுறது நமக்கு கேட்காது, நம்ம பேசுறது அவங்களுக்கு கேட்காது. ஹலோ ஹலோ, ஒன்றுமே கேட்கல, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. அவங்க சத்தமாக ஊருக்கே கேட்குற மாதிரி தான் பேசுவாங்க. நீங்களும் சத்தமாக ஊருக்கே கேட்குற மாதிரி தான் பேசுவீங்க. ஆனால் அவங்க பேசுறது உங்களுக்கு கேட்காது, நீங்கள் பேசுறது என்ன பிரச்சனை? கனெக்ஷன் ப்ராப்ளம், நெட்வொர்க் ப்ராப்ளம். இன்னைக்கு உனக்கும் தேவனுக்கு இடையில கனெக்ஷன் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொன்னா, ஆண்டவருக்கு உனக்கு இடையில ஒரு தடையா ஏதோ ஒன்று வந்துருச்சுன்னு சொன்னா என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா, நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க பேசுறது அவருக்கு கேட்கும், அவர் பேசுறது உங்களுக்கு கேட்காது. ஏன்னா உங்க காதுக்கு இடையில, உங்க வாழ்க்கையின் இடையில ஏதோ ஒரு தடை வந்து நிற்கும். ஸ்தோத்திரம். அதனால நீங்க என்ன செய்யணும் சொன்னா, இதை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். ஒன்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், ரெண்டாவது receive the word from the Lord. தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும். இந்த வார்த்தை தான் உயிர்ப்பிக்கக்கூடியதாய், அல்லேலூயா, மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய் காணப்படுகிறது. முன்னால் இருக்கிறவங்களுக்கே பதில் தெரியலையே, அப்போ பின்னால் இருக்கிறவங்க எப்படிக்கே பதில் சொல்லுவாங்க தெரியல. முதல்ல ஆண்டவரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரிசீவ் த பிளெஸிங்ஸ் ஃப்ரம் த லார்ட். அப்புறம் ரிசீவ் த வேர்ட் ஃப்ரம் த லார்ட். சாயந்தரம் ரிசீவ் த பவர் ஃப்ரம் த லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு சாயந்தரமாக சொல்லி ஜெபத்தை முடிக்கலாம். ஏன்னா நேரம் ஆயிடுச்சு. பாஸ்டர் 8:30 முடிக்க சொன்னார், 8:32 ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்க சொல்லிட்டாரு. ஓகே, இப்போ இதை வந்து நீங்கள் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு சில அஸ்திபாரமான வார்த்தைகள் பைபிளில் இருக்குது. விதைக்கணும், ப்ரிப்பேர் பண்ணணும், வேத வசனத்தை வாசிக்கணும். அப்புறம் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். ஸ்பெஷலாக வந்து என்னென்னா, இந்த கார் பேட்டரிலாம், கார்லாம் வச்சுருக்கீங்க, ரொம்ப பேர் காரு 2 வீலர்லாம் வச்சுருக்கீங்க. அந்த பேட்டரியில் பவர் இருக்கும், ஆனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகாது, அப்படி தானே? அப்போ என்ன பண்ணுவீங்க, அந்த பேட்டரிக்கும் அந்த பேட்டரியோடு அந்த வண்டியை கனெக்ட் பண்ணுற அந்த ப்ளக்கு, அந்த எதிர் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பங்கஸ் மாதிரி பிடிச்சிருக்கும். அதை எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா வண்டி செல்ஃப் ஸ்டார்ட் ஆகும். இந்த அதே மாதிரி 2 வீலர்லாம் அந்த ப்ளக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அந்த கார்பன் வந்து ஒட்டிகிட்டு இருக்கும். ஆமாவா இல்லையா? முறைச்சி பார்க்குறீங்க, நீங்கள் என்ன புது கதை சொல்கிறீங்கன்ற மாதிரி. அப்போது மெக்கானிக் சைட்டில் கொண்டு கொடுத்தோன்னா அவன் என்ன பண்ணுவான், அதை எடுத்து ஒரு நல்ல கத்தியை வச்சு சுரண்டி அதை கிளீன் பண்ணிட்டு கொஞ்சம் தட்டி போட்டான்னா ஸ்டார்ட் ஆகிடும். இன்னைக்கு உனக்கிட்ட தேவனாகி கர்த்தருடைய கிருபையும் இருக்கிறது, தேவனையும் விசுவாசிக்கிற, ஆனால் நீ செயல்பட முடியல அப்படின்னு சொன்னால், அந்த செயல்பட முடியாதபடி ஒட்டி கொண்டிருக்கிற பாவ அழுக்குகளை, அடிமைத்தனத்தினுடைய அழுக்குகளை சுரண்டி எடுத்துட்டு சுத்தம் பண்ணிட்டா நீங்கள் சரியாக ஓடுவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு சின்ன சின்ன, இனி பெரிய பாவியெல்லாம் கிடையாது, பெரிய கொள்ளைக்காரன் கிடையாது, பெரிய திருடன் கிடையாது. சின்ன சின்ன தவறுகளை செய்து பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை இழந்து போய்விடுகிறோம். ஆண்டவர் சொல்றார், கொஞ்சத்துல உண்மையாயிரு, உன்னை அநேகத்தின் பேர்ல
நீ இன்னைக்கு அடிமையா இருக்கிற பத்தியா? அடிமையா இருக்கிற போது, வேலைக்காரனா இருக்கிற போது உனக்கு கொஞ்சத்தை கொடுக்கிறாரு. அந்த கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தா நீ அடிமையா இருக்க மாட்ட, வேலைக்காரனா இருக்க மாட்ட. உன்னை அதிகாரியா கர்த்தர் மாத்துவார், உன்னை ஆசீர்வாதம் உள்ளவங்களா மாத்துவார். இன்னைக்கு அந்த கொஞ்சம் விஷயத்துல தவறுகளை செய்து உண்மையா இல்லாமல் போய் தேவன் நமக்காக வைத்திருக்கிற மிகப்பெரிய மேன்மைகளை, மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை இழந்து போய் விடுகிறோம். சரிங்களா? ஸ்தோத்திரம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். இப்ப உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் கர்த்தரிடத்துல கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடம் வழி கிடையாது, இது ஒரு விவசாய நிலம். பாஸ்டர்யாவுக்கு ஆண்டவர் தரிசனமா சில காரியத்தை பேசினார். போயிட்டு நாங்க வந்து என்ன வாசிக்கிற? யோவான் 20:22. போதுமா? போதும். இங்க என்ன சொல்லிட்டாருன்னு சொன்னாக்க, முதல்ல ஆதாமுடைய நாசில ஊதினார். அவர் யாரு? பிதாவாகிய தேவன். இப்ப குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, அவர் மரித்து உயிர்த்தெழுந்து, ஸ்தோத்திரம், தம்முடைய சீசர்களை பார்த்து ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். ஆனா உடனே அவங்க பெற்றுக்கொள்ள. இதை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அந்த பெந்தகோஸ்தே நாளுக்காக அந்த ஸ்தோத்திரம் மேல் வீட்டு அறையில அவர்கள் காத்திருந்து செபித்து கொண்டிருந்தார்கள். அப்படி செபிக்கிற போது சடுதியாய் அங்கே என்ன வந்துச்சுன்னு சொன்னா, அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை வாசிங்க வேகமா. இப்போ அங்க பிதாவாகிய தேவன் ஆதாமினுடைய நாசியில ஊதின அந்த காற்றும், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சீசர்கள் மத்தியில ஊதின அந்த காற்றும் இப்பொழுது எப்படி வந்தது என்று சொன்னால், பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல சடுதியாய் அங்கு கூடியிருந்த ஒவ்வொரு பேர் மேலும் வந்து அமர்ந்தது. சொல்லியிருந்திருக்கணும். அல்லேலூயா. இந்த காற்று இன்று மாலை செஞ்சியில இருக்கக்கூடிய இம்மானுவேல் பெந்தகோஸ்தே சபையில வீசும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நேரம் இல்லை இல்லைங்களா? ஏன்னா ஸ்தோத்திரம் பாஸ்டர் 10 நிமிஷத்துல முடியும்னு சொன்னாரு. ஸ்தோத்திரம். 2வது வந்து இந்த பரிசுத்தாவின் காற்று உங்கள் மேல் வீசப்படுகிற போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னா, பரிசுத்தாவியானவர் உங்களிடத்துல வருகிற போது நீங்கள் பலன் அடைவீர்கள். உங்களுடைய அநேகருடைய பலவீனங்கள் நீக்கப்படும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 11வது அதிகாரம் 11, 12, 13 அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். வாசியாதான். அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு இங்க என்ன சொல்றாருன்னா, பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த இந்த வசனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4 சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, யோவான் 3ல என்ன பண்ணியிருக்குன்னா, நன்மையானவை தருவது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். ஆனால் லூக்கா சுவிசேஷத்தில் மட்டும் பரிசுத்த ஆவியை தருவது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்தோத்திரம், இந்த மைண்டை உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிங்க. You are going to receive the mighty power from the Lord in this evening. ஆண்டவராகிய கர்த்தருடைய விசேஷித்த வல்லமையை இன்று மாலையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். நான் வந்தா தானே பெற்றுக்கொள்றதுக்கு, நானே வரமாட்டேனே, அப்புறம் எப்படி பெற்றுக்கொள்றது அப்படின்ற மாதிரி இருக்கு. எத்தனை பேர் சாயந்தரம் கூட்டத்துக்கு வர போறீங்க? கொஞ்சம் கை தூக்குங்க.
அம்மா ஒரே ஒரு ஆள் இருந்தால் கூட இயேசுநாதர் அந்த சமாரிய ஸ்திரீகிட்ட போய் பேசுவார். சரிங்களா? ஆனால் நீங்கள் வரலைன்னா நீங்கள் தான் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுவீங்களா ஒழிய ஆண்டவருக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் என்ன பண்ணுறீங்கன்னா, சாயந்தரம் நீங்கள் வாங்க. அதிகமாக நான் பேச மாட்டேங்க, அதிகமாக ஜெபிக்க விரும்புகிறேன். அன்றைக்கு ஆதாமுடைய நாசில ஊதின அந்த சுவாசமும், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சீசர்கள் மத்தியில் ஊதின அந்த சுவாசமும், பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது ஒரு பெரிய பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல அன்றைக்கு சபைக்குள்ள இறங்கி வந்ததை போல இன்றைக்கு மாலை வேளையில ஸ்தோத்திரம் நம்ம மத்தியில் அந்த காற்று வீச போகுது. அந்த பரிசுத்த ஆவியினுடைய அந்த உன்னதமான அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேல் ஊற்றுவது அதிக நிச்சயமாக இருக்கிறது. அப்படியே முழங்கால் படிட்டு ஒரு 2-3 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் கடந்து செல்லலாம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிடுங்க. பரத்திலிருந்து புறப்படுகிற அந்த அக்கினி நதி உங்க மேல வந்து ஸ்தோத்திரம் பாய்ந்து செல்லுவதற்கு ஹல்லேலூயா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். அன்றைக்கு ஒரு காற்று வீசினது, பலத்த காற்று வீசினது. அந்த பலத்த காற்று வீசின போது அங்க இருந்த எல்லாரும் அந்த வல்லமையினால் நிரப்பப்பட்டாங்க. சோத்திரம் முடிஞ்சவங்க நேரம் முழங்கால் படிடுங்க. முழங்கால் போட முடியாதவங்க நீங்க எழுந்து கொண்டு நின்றுக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா 2 நிமிஷம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, உள்ளத்தில்